ஹலோ குட்டீஸ், இந்த வீடியோவில் நம்ம பொறுத்து நிரப்பு பார்க்க போகிறோம். சரி, ஓகே. என்ன சொல்கிறாங்க பாருங்கள். பொருத்தமானதை பொறுத்துங்க நிரப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எது பொருத்தமானதாக இருக்கோ, எது அதுக்கு மேட்சிங்காக இருக்கோ அதை வந்து மேட்ச் பண்ணுங்கள். அப்புறம் blank ஸ்பேஸில் ஃபில் பண்ணுங்கள். நிரப்புனா ஃபில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, ஓகே. வாங்க எக்ஸசைஸ்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது? பொறுத்து. பொறுத்துனா என்னது? மேட்சிங். மேட்ச் தான் பொறுத்துன்னு அர்த்தம். சரி, ஓகே. என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த பக்கம் ஒரு செட் ஆஃப் இமேஜஸ் இருக்குது, இந்த பக்கம் ஒரு செட் ஆஃப் இமேஜஸ் இருக்குது. நம்ம அதில் எது மேட்சிங்காக இருக்கோ, எது வந்து சேம் குரூப்பில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மேட்ச் பண்ணோம். ஓகேவா? சரி, ஓகே. அவங்களே ஒரு இது மேட்ச் பண்ணியிருக்காங்க பாருங்கள். எதுக்கு மேட்ச் பண்ணியிருக்காங்க? ஒரு ஆமையோட நத்தையே மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்? ரெண்டுமே வந்து ஊர்ந்து ஊர்ந்து பொறுமையாக தான் போகும். கரெக்டாக? ஸோ அது ரெண்டும் மேட்ச் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே. நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து மேட்ச் பண்ணலாங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு ஃப்ரூட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை ஃப்ரூட்டை எது கூட மேட்ச் பண்ணோம்? இன்னொரு ஃப்ரூட் கூட தான் மேட்ச் பண்ணோம். ஓகே. இந்த பக்கம் இன்னொரு ஃப்ரூட் இருக்கா பாருங்க. இருக்குது. கரெக்டாக? ஒரு பனானா கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அது ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணிடலாம். சரி, ஓகே. செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு ஃபோன். டெலிஃபோன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ஓல்டன் டேஸில் யூஸ் பண்ணுற ஃபோன். ஓகேவா? ஸோ இந்த பக்கம் ஏதாவது ஃபோன் கொடுத்துருக்காங்களா பாருங்கள். கரெக்ட். இந்த ஃபோனில் இந்த சைடும் ஒரு ஃபோன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் வந்து நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. கரெக்டாக? சரி, ஓகே. ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணிடலாம். அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இந்த பக்கம் ஏதாவது ஃப்ளவர் கொடுத்துருக்காங்களா பாருங்கள். கரெக்ட். ஃபஸ்ட்டே ஒரு ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரெண்டையும் நம்ம மேட்ச் பண்ணிடலாம். கடைசியாக என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள்? ஒரு பால். ஸோ பால் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். சரி, இந்த பக்கம் ஏதாவது விளையாடுறதுக்கு திங்ஸ் இருக்கா பாருங்கள். கரெக்ட். ஒரு கார்க் இருக்கா? ஸோ ரெண்டுமே விளையாடுறதுக்கு, ரெண்டுமே வந்து ஒரே குரூப். ஸோ நம்ம மேட்ச் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே. இந்த எக்ஸசைஸ் முடிச்சாச்சு. வாங்க நம்ம அடுத்த எக்ஸசைஸ் என்னது பாருங்கள். நிரப்பு. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் blank ஸ்பேசஸ் கொடுத்துருக்காங்க. அங்கே எந்த பிக்சர் வருமோ நம்ம அது கரெக்டாக செலக்ட் பண்ணி அங்கே வரையணும். ஓகேவா? இதில் வந்து பிக்சர்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கணும்னா, ஒரு பிக்சர் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த டெடிபியர் பொம்மை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஸ்லீப்பிங் லைன்லையும் சரி, ஸ்டாண்டிங் லைன்லையும் சரி ஒரே ஒரு வாட்டி தான் இருக்கணும். ஓகேவா? ரெண்டு வாட்டி இருக்கக்கூடாது. இப்போ இந்த பொம்மையை பாருங்களேன். ஸ்லீப்பிங் லைனில் ஒரு வாட்டி தான் இருக்குது. ஐஸ்கிரீம் ஒரு வாட்டி இருக்குது, பூ ஒரு வாட்டி இருக்குது, பட்டர்ஃப்ளை ஒரு வாட்டி இருக்குது. அண்ட் ஸ்டாண்டிங் லைன்லேயும் அது ஒரு வாட்டி தான் இருக்குது. ஸோ ரெண்டு வாட்டி ஒரே பிக்சர் வரக்கூடாது. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ இந்த செகண்ட் லைனில் தேர்ட் பாக்ஸில் என்ன பிக்சர் வரும்? அந்த லைனில் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்லீப்பிங் லைனில் ஒரு பட்டர்ஃப்ளை இருக்குது, ஒரு பூ இருக்குது, அப்புறம் அந்த பக்கம் ஒரு பொம்மை இருக்குது. அதே மாதிரி ஸ்டாண்டிங் லைனில் ஒரு பூ இருக்குது, ஒரு பொம்மை இருக்குது, அப்புறம் ஒரு பட்டர்ஃப்ளை இருக்குது. அப்போது ரெண்டு லைன்லேயுமே எது மிஸ்ஸிங்? கரெக்ட். ரெண்டு லைன்லேயுமே ஐஸ்கிரீம் தான் மிஸ்ஸிங். அப்போ அந்த பாக்ஸில் ஐஸ்கிரீம் தான் வரும். ஓகேவா? ஓகே. அதுக்கடுத்த லைனில் என்ன வரும் பாருங்கள். அதுக்கடுத்த லைனில் ஸ்டாண்டிங் லைனில் என்னென்னலாம் இருக்குது பாருங்கள். ஒரு ஐஸ்கிரீம் இருக்குது, ஒரு பூ இருக்குது, ஒரு பொம்மை இருக்குது. அதே மாதிரி ஸ்லீப்பிங் லைனில் ஒரு ஐஸ்கிரீம் இருக்குது, ஒரு பொம்மை இருக்குது, ஒரு பூ இருக்குது. ஸோ என்ன மிஸ்ஸிங்? ரெண்டு லைன்லையுமே ஏதோ ஒன்று தான் மிஸ்ஸிங். அதாவது பட்டர்ஃப்ளை தான் மிஸ்ஸிங். கரெக்டாக? ஸோ அந்த பாக்ஸில் பட்டர்ஃப்ளை தான் வரும். ஓகேவா? அதுக்கடுத்து லாஸ்ட் லைனில் பாருங்கள். ரெண்டு இது மிஸ்ஸிங்காக இருக்குது. ரெண்டு இது மிஸ்ஸிங்கன்றப்போ நம்மளால் ஸ்லீப்பிங் லைனில் வெரிஃபை பண்ண முடியாது. கரெக்டாக? சரி, ஓகே. அப்போ நம்ம ஸ்டாண்டிங் லைனை மட்டும் கன்சிடர் பண்ணி அதை வச்சு நம்ம அங்கே என்ன பிக்சர் வரும்னு வரையலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குது பாருங்கள். அந்த ஸ்டாண்டிங் லைனில் ஒரு பொம்மை இருக்குது, ஒரு பட்டர்ஃப்ளை இருக்குது, ஒரு ஐஸ்கிரீம் இருக்குது. அப்போ அதில் என்ன மிஸ்ஸிங்? ஒரு பூ தான் மிஸ்ஸிங். கரெக்டாக? அப்போது அந்த லாஸ்ட் லைனில் ஃபஸ்ட் பாக்ஸில் பூ வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் லாஸ்ட் பாக்ஸில் என்ன வரும்? ஸோ அதோட ஸ்டாண்டிங் லைனில் என்னென்னலாம் இருக்குது? ஒரு பட்டர்ஃப்ளை, ஒரு பொம்மை, ஒரு பூ. அதே மாதிரி ஸ்லீப்பிங் லைனில் ஒரு பூ, ஒரு பொம்மை, ஒரு பட்டர்ஃப்ளை. அப்போ என்ன மிஸ்ஸிங்? ரெண்டுத்துலேயும் ஏதோ ஒன்று தான் மிஸ்ஸிங். என்னது அது? கரெக்ட். ஐஸ்கிரீம் தான் மிஸ்ஸிங். ஸோ அந்த பிக்சரில் ஐஸ்கிரீம் தான் வரும். கரெக்டாக? ஓகே குட்டீஸ், உங்களுக்கு இந்த எக்ஸசைஸ்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.